மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பேகேஜ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த கேஜி 7 kgக்கு மேலே ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆனாலுமே அரௌண்ட் 8,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ராலியோட வெயிட் 3.5 kg வருது. அந்த ட்ராலியில் வந்து அத்தனை இடம் இருக்குது, பட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரே ஒரு இஷ்யூவால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பேக் பேக் எடுத்திருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் G2 vlogs. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாம வந்து பார்த்தீங்கன்னா பாலி கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட் அவுட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து நாங்கள் ஒரு ப்ரைஸ் யோசிச்சுட்டு இருந்தோம், பட் அதுக்கப்புறமேட்டு டேக்ஸ் எல்லாம் போட்டு ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேரியாச்சு. அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ டிலே, பிரிண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks கிட்ட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டே கையில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலி கிளம்ப போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா ஒன்று மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பேகேஜ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அந்த கேஜி. ஸோ எங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்டிருந்த போது சொன்னாங்க, பட் 7 kgங்கும் போது அதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிருந்தேன். பட் ட்ராலியோட வெயிட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3.5 kg கிட்ட வருது. அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைக்கும்போது 7க்கு மேலே தாண்டிடுது. 7 kgக்கு மேலே ஒரு 0.5 இன்க்ரீஸ் ஆனாலுமே அரௌண்ட் 8,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க 20 kg அடுத்தது வந்து 7க்கு அப்புறம் 20 kg தான் இருக்குது. ஸோ 20 kg தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரே பண்ணுவாங்க. அது 0.5க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 kgங்கும் போது 8,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களால் இப்போ பண்ண முடியல. ஏன்னா வந்து சர்வர் எரர்னு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நைட்டு கிளம்ப போகிறோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஸோ பேக்கிங் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது. நாங்கள் ட்ராலிக்குள்ளே வைக்கும்போது அவ்வளோ கேஜி வந்துடாதுன்னு நினச்சோம். அப்புறம் ட்ராலி மட்டுமே தனியாக வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் மிஷின் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த வெயிட் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெண்டு மூலியமாக கிடச்சிது. ஸோ இதில் வந்து எவ்வளோ வெயிட்டுங்கிற மாதிரி நாங்களே ஜஸ்ட் வந்து முன்னாடியே ப்ரிப்பேராக பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணும்போது எங்களுக்கு தெரிய வருது ட்ராலியோட வெயிட்டு 3.5 kg வருது. அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ் எல்லாம் வைக்கும்போது 7 kg கிராஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணலான்னு பார்த்தோம். எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பேக் மாதிரி கேரி பண்ணிக்கலாம். அது 7 kg வரைக்கும் அலவுது. அதுக்கு வந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு 2,800 அண்ட் ரிட்டனுக்கு 2,800 அந்த மாதிரி 5,700 சம்திங் கட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டாக போகிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1,800க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 kg அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆட் ஆன் இருக்குது. ஸோ அதை புக் பண்ணலாம் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் சர்வர் எரர்னு வருது. ரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,800 அரௌண்ட் 4,700. இந்த பேகேஜுக்கு மட்டுமே எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எங்களுக்கு அரௌண்ட் 1 or 2 kg தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4,700 கிட்ட பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா அங்கே போயிட்டு என்ன ஃபேஸ் பண்ணுவோன்னு தெரியல இஷ்யூ. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 4 hours பிஃபோரே வந்து பேக்கேஜோட ஆட் ஆன் ஃபினிஷ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். அங்கே போய் கூட எல்லா ப்ராசஸும் முடிச்சு வெயிட் பண்ணிக்கலாங்கிற திங்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வெயிட் மிஷின் இருக்கவும் தான் இப்போ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிது. இல்லைனா வந்து நாங்கள் அங்கே போயிட்டு இதுக்கப்புறம் இதை திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மைண்டு வேலை செய்யாது. 8,000 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆட் ஆன் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். அங்கே போய் என்ன நடக்கும்னு தெரியல. அது 4 hours பிஃபோர் போய் இதை பண்ணணும். ஸோ 2 ட்ராலி, அது இல்லாமல் ஒரு பேக், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேண்ட்பேக் ஒன்று எடுத்திருக்கோம். அது இல்லாமல் ஒரு லேப் பேக் மாதிரி சின்னதாக ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இத்தனை பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் பேக் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலி 2 ட்ராலிலேயே எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட முடியும். பட் ஸ்டில் வந்து பேக் எடுத்துருக்கோம். ஆனால் அந்த ட்ராலியில் வந்து அத்தனை இடம் இருக்குது, பட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரே ஒரு இஷ்யூவால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த பேக் எடுத்திருக்கோம். ஸோ மொத்தமாக 3 சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரௌண்டு ஒரு 15 to 16 kg கிட்ட வருது. கண்டிப்பாக 2 பேத்துக்குனா 7 + 7 14க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுனால எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான் பே பண்ணலான்னு இருக்கோம். அண்டு இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷூ அண்ட் இவங்களுது என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ட்ரைபாடோட யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். இது டிஜிடெக்கில் வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா லெக்காட்ட விரியும். தென் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எஜ்ஜில் பிடிச்சிட்டு vlog எடுத்துக்க கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஜிடெக்கோடது. அண்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,200 வந்தது. இப்போ மெயினாக நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா வந்து இந்த ஆட் ஆன் இப்போ ஆட் ஆக முடியல. ஸோ 4 hours பிஃபோர் நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணி ஆட் ஆன் போட்டோன்னா நாங்கள் சேஃபு. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் vlogல வரும். ஸோ பாலி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4 days பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக இன்னொரு விசிட்டும் பிளான் பண்ணியிருக்கு. அது முடிச்சுட்டு அண்ட் தென் பாலி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் vlog-ஆக வரும். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாலி கண்டென்ட்டில் சந்திப்போம். தட்டா.